வெறும் 10 நிமிஷத்தில் உங்களால் ஒரு சூப்பரான ஒரு ட்ரேடிங் செட்டப்பை ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து முடியும். இன்றைக்கி இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸில் எப்படி இண்டிகேட்டரே இல்லாமல் ட்ரேடிங் செட்டப்பை ரெடி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரேடிங் செட்டப் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றியெல்லாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக வந்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை கடைசி இந்த வீடியோக்கு வந்து பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி நான் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்களான்றதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. கொடுக்காதவங்க அதை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நம்மளுடைய சேனலில் டெக்னிக்கல் அனாலிசிஸோடைய கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 16 வீடியோ கிட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சைக்காலஜி வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்வான்ஸ் அப்படின்றது கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும். இதுக்கப்புறம் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க இப்போலேருந்து பார்க்க ஆரம்பிங்க. அதை நீங்கள் பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்மளோட சேனலுக்குள்ளே போயிட்டு இங்கே கோர்சஸ் அப்படின்னு இருக்கும். இந்த கோர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா வியூ ஃபுல் கோர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த 1ல இருந்து நீங்கள் பார்த்து இதை வந்து ஸ்டடி பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது காசு கொடுத்து படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஃப்ரீ தான். ஸோ அவங்களும் வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க. இதில் நான் வந்துட்டு முக்கியமான சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதெல்லாம் தான். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்ன அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு இப்போ பண்ண போகிற இதில் தேவைப்படும். அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் ரொம்ப முக்கியம். இது கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ட்ரெண்ட் லைனை பற்றி நான் சொல்லியிருந்திருப்பேன். இது ரொம்ப இந்த இடத்துல வந்து நமக்கு இப்போ தேவைப்படும். அதே மாதிரி டைம் ஃப்ரேம்ஸ் நமக்கு வந்து தேவைப்படும். சார்ட் பேட்டர்ன்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து இந்த இடத்துல தேவைப்படும். ஸோ மூவிங் ஆவரேஜாக இருக்கட்டும், இல்லை டைவர்ஜென்ஸ் ப்ளஸ் RSIயாக இருக்கட்டும், இதெல்லாம் இப்போ நமக்கு தேவைப்பட போகிறது கிடையாது. ஏன்னா இதில் நம்ம இண்டிகேட்டரே இல்லாமல் எப்படி செட்டப் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே இண்டிகேட்டர் மாடியூல்ஸ் தான் வந்து இருக்கும். ஃபிபனாச்சியை பற்றி இது நம்ம அப்புறமா பார்க்கலாம். தனியாக நான் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட்ஸை பற்றி சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைக்காலஜி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த ஒரு கான்செப்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் இருந்தாலும் இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரேன், இது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் போய்ட்டு இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பற்றி ஒரு ஒன்லைனில் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்றது பிகினர்ஸ்க்கு மேபி தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா இதை பற்றி நான் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் வீடியோ பண்ணல. ஸோ அதனால் நான் என்னன்றதை சொல்லிடுறேன். ட்ரேடிங் வியூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு அனலைசிஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா உங்களால் அந்த ஒரு பர்டிகுலர் காயின், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் பிட்காயின் வச்சிருக்கீங்க, அது வந்து அடுத்த கட்டமாக எப்படி போக போகுது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தெரியணும் இல்லையா? அப்போ அது தெரியறதுக்கு நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் வியூ அப்படின்ற பிளாட்ஃபார்மை நம்ம பயன்படுத்துகிறோம். இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் தான். நீங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க அதை வந்து அப்கிரேட் பண்ணிப்பாங்க, வேணும்னு நினைக்கிறவங்க அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட இது. பட் பிகினர் லெவலில் இருக்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படாது. ஐ திங்க் நான் வந்து சொல்லியிருக்கேன் தான் நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸில் எதுலேயும் வந்து இதை பற்றி நான் பேசியிருப்பேன், கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருப்பேன். இந்த கலர்லாம் இப்படியே வச்சுக்கோங்க, இது மாற்றாதீங்கன்னு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நான் சொல்லலை அப்படின்றத நினச்சி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் ரொம்ப டக்குன்னு புரியணுன்றதுக்காக தான் இது வந்து நான் சொன்னேன். ஸோ இதில் நீங்கள் வந்து அனலிசிஸ் பண்ணுவீங்க. இதை பண்ணிவிட்டு உங்களோட மொபைலில் நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? இதில் அனலைஸ் பண்ணி அதில் வந்து நீங்கள் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அவ்வளோதான். மற்றபடி இது வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இதிலே பண்ண முடியும், பட் அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நீங்கள் இதில் வந்து அனலைஸ் பண்ணுறது மட்டும் பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து எடுத்துகிட்டு போகிறேன். வேகமாக பேசலை. ஏன்னா இது வரைக்கும் நான் சொல்ல வேண்டியதை கொஞ்சம் வேகமாக சொல்லியிருப்பேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக நான் வந்து இதை எடுத்துகிட்டு போக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா பேசிகிட்டே இருக்கும்போது ஸ்பீடாக போவேன், அது எனக்கே தெரியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் ஸ்லோவாக பேசி எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இண்டிகேட்டர் இல்லாமல் ஃபஸ்ட் நம்ம எதெல்லாம் செக் பண்ணணும். ஏன்னா நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலை, இது இல்லாமல் பண்ண போகிறோம். அப்போ என்னென்ன விஷயங்களை நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் இந்த இடத்துல அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். முதல் கட்டமாக நீங்கள் பார்க்க வேண்டியது மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர். அது எந்த ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்றத முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் சொல்லியிருப்பேன். முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் இருங்களா காமிக்கிறேன். அதையும் எதில் வருது அப்படின்னா, ஐ திங்க் வந்துட்டு இந்த இதில் வரும். டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணுங்கள். 3வது வீடியோ வரும் நம்மளோட. எபிசோட் 3வது, அதில் போய் பாருங்கள். இதை சொல்லியிருப்பேன். ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன், அதாவது HH அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹையர் லோ அப்படின்ற ஃபார்மேஷனுக்கு வந்து HL அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லோவர் ஹை, அதுக்கப்புறம் லோவர் லோ ஃபார்மேஷன். மொத்தமாக அந்த 4 விதமான ஃபார்மேஷன்ஸ் அப்படின்றது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஸோ இதில் மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்ட்டில் ப்ரைஸ் எங்கே மூவ் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாலே போதும். உங்களுக்கு இந்த இடத்துல இண்டிகேட்டர்ஸ் தேவைப்படாது. புரியுதுங்களா? ஸோ இண்டிகேட்டர்ஸ் இதில் தேவைப்படாது. ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ், அதுக்கப்புறம் பிரேக் அவுட்ஸ், அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைன், சப்போர்ட், இந்த மாதிரியான விஷயங்களை வச்சே நீங்கள் வந்து மார்க்கெட்டில் எல்லா விதமான ட்ரேடிங் செட்டப்பை உங்களால் ரெடி பண்ண முடியும். ப்ரைஸ் ஆக்ஷன் படி பண்ணுறவங்களுக்குலாம் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு லோ அப்படின்றது இருக்குது. இது ஆக்சுவலி தான் உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறோன்னு வச்சுப்போம். இந்த லோலேருந்து ஒரு ஹை நடக்குது. அந்த ஹைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ஒரு லோ நடந்திருக்கும். ஆனால் இந்த லோன்றது இந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா தொட்டிருக்காது. இது இந்த லோ விட இந்த லோ வந்து கொஞ்சம் மேலே தான் வந்து இருக்கும். ஸோ இந்த லோவிலேருந்து திரும்ப ஹை கிரியேட் ஆகிருக்கும். இந்த ஹை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நடந்த ஹையை விட
விட அதிகமாக இருக்கும். அப்படி இந்த மாதிரி கண்டினியூவாக உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீங்கள் என்ன நினச்சிக்கலாம், என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன். இது வந்து ஒரு அப் ட்ரெண்டில் வந்து இப்போ இருக்குது அப்படின்றத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் புல்லிஷ் நம்ம டைம் ஃப்ரேம் வைக்கிறதுலாம் எல்லாமே வந்து இருக்குது. நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் வச்சு பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 4 ஹவர்ஸில் அனாலிசிஸ் வந்து பண்ணிவிட்டு 1 ஹவரில் 15 மினிட்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். இப்போ 1 டேயில் பண்ணால் 4 ஹவர்ஸ்லேயும் வந்து பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்போ வந்துட்டு அந்த டே கேண்டிலில் நீங்கள் வந்து எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படின்றது இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து டே கேண்டில் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா 4 ஹவர்ஸ் நான் சொன்ன மாதிரி 1 ஹவர் அப்புறம் 30 மினிட்ஸ் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். 4 ஹவர்ஸாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 1 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வந்து பயன்படுத்த முடியும். இதே 1 ஹவராக இருந்துச்சு அப்படின்னா 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அப்புறம் 5 மினிட்ஸ் வந்து பண்ணலாம். இது வந்து ஒரு கேட்டகரியில் பண்ணுறவங்க பயன்படுத்துவாங்க. ஸோ இப்போ இங்கே பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்ததுக்கப்புறம் அந்த டவுன் ட்ரெண்ட்லேருந்து ஒரு ஷார்ட் டேர்மாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு வந்து மாறுது. ஸோ இந்த லோலேருந்து அப்புறம் அடுத்த ஒரு ஹை, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு லோ, ஆனால் இந்த லோ வந்து தொடலை. அந்த லோவுக்கு மேலே வந்துட்டு அடுத்த ஒரு ஹை கிரியேட் பண்ணியிருக்கு, திரும்ப கீழே வந்திருக்கு, ஆனால் இந்த லோவை வந்து தொடலை. திரும்ப ஒரு ஹை போயிருக்கு, திரும்ப இங்கே லோ ஃபார்ம் பண்ணி திரும்ப ஒரு ஹை போயிருக்கு. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இந்த லோவையும் தாண்டி கீழே விழுந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றிருக்கு. சரிங்களா? மார்க்கெட் இந்த இடத்துல அதோட ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ கண்டினியூஸாக ஒரு அப் ட்ரெண்டில் வந்து இருந்திருக்கு. அப்போ அந்த அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா அடுத்ததாக அது வந்து என்ன நடக்கும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் எப்படிலாம் பார்க்கலான்னு சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் சார்ட் அனாலிசிஸ் வந்து நீங்கள் படிக்கணும். சார்ட் அனாலிசிஸ் படிக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருக்கேன். ப்ளஸ் நம்மளுடைய ஓன் புக்கு கூட வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதிலெல்லாம் நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்துக்க முடியும், நான் சொல்லியிருப்பேன். இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். மொத்தம் 55 ப்ரீமியம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பேன். எல்லாமே ஃப்ளாஷ் கார்ட்ஸ் தான். சரிங்களா? ஸோ ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் பார்க்க. ஸோ இதில் வந்துட்டு இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த பேட்டர்ன் வந்து அதில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்கும். அப்போ இப்படி ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் நடந்துச்சுன்னா மார்க்கெட் அடுத்து என்னவா நடக்கும் அப்படின்றத நான் அதில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பேன். அது நீங்கள் கண்டிப்பாக வாங்கி தான் கற்றுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் அதை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு டைம் ரெஃபர் பண்ணி எடுக்கும் போது செட்டப்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேணால் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னாலும் ஆன்லைனில் நீங்கள் வந்துட்டு பேட்டர்ன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இமேஜஸாக கூட வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட் முதல்ல என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு பார்க்குறதுக்கு நான் வந்து படிச்சுட்டேன். நீங்கள் அதை உங்களுக்கு உங்கள் இடத்துலேருந்து நான் பேசுகிறேன். நீங்கள் வந்து படிச்சிட்டிங்க. சரிங்களா? மார்க்கெட் எப்படிலாம் வந்து மூவ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம பார்க்குறபடி நீங்கள் வந்து படிச்சிட்டிங்க. அடுத்ததான் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியுது, ஒரு லோலேருந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆகிருக்கு, திரும்ப அங்கேருந்து ஒரு லோ வந்துட்டு அடுத்த ஒரு ஹை ஃபார்ம் ஆகி எல்லாமே ஹையர் ஹையில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாலே நீங்கள் அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து ட்ரா பண்ணணும். அதாவது அந்த பாட்டம்லேருந்து கண்டினியூஸாக வந்து அந்த சப்போர்ட்டை, அதாவது இந்த விக்லாம் இது பேர் என்ன சொல்லுவாங்க, கீழே இருக்கிறதெல்லாம் விக்குன்னுவாங்க. இந்த கேண்டிலுக்கு கீழே வந்து கோடு மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் விக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே தொடுற மாதிரி, இந்த இடத்துலேருந்து இதெல்லாம் தொடுற மாதிரி அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் வச்சுட்டே வரலாம். ஸோ அதாவது இப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ இங்கே ஒன்று இருக்குது, நான் என்ன பண்ணுறேன்னா இதில் படுற மாதிரி இருக்கலாம், இல்லைனா பாடியில் படுற மாதிரி இருக்கலாம். பாடின்றது இது வந்து பாடின்னு சொல்லுவாங்க. அது கீழே இருக்கிற பேர் தான் விக்கு. ஒன்றும் பாடியில் விக்கு எதுலையாவது நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு விக்கா வந்து கனெக்ட் பண்ணணுமா இல்லை பாடியோட கனெக்ட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இங்கே விக்கில் கனெக்ட் பண்ணி இங்கே பாடியில் கனெக்ட் பண்ணாலும் பண்ணலாம். அது பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணும், அவ்வளோதான் விஷயம். நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணும் வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கா அப்படின்றத மட்டும் பாருங்கள். இதுதான் நான் பேசிக்காக பிகினர்ஸ்க்கு சொல்லுவேன். அதை தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா பிகினர்ஸாக வந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும்போது நீங்கள் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து கிடச்சிருச்சு. இது வந்து ஒரு அப் ட்ரெண்டில் வந்து இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு புல்லிஷான ஒரு ஃபார்மேஷன் இங்கே நடக்குதுன்றதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு இது ஸ்கெட்ச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், பண்ணாமே விடலாம். பட் இந்த பேட்டர்ன் சொன்னல, ஒரு பேரிஷான ஒரு ஃப்ளாக் வந்து இங்கே வருது அப்படின்ற போது நீங்கள் இந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மற்றவங்களுக்கு யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கனாலும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ நான் அதில் நம்ம இதிலே சொல்லி கொடுத்தது தான். ஒன்ஸ் இதை வந்து உடைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் நீங்கள் ட்ரா பண்ணியிருப்பீங்க, இந்த பேட்டர்னை ஸ்கெட்ச் பண்ணியிருப்பீங்க, என்ன ட்ரெண்டுன்றதை பார்த்துருப்பீங்க. இப்போது இதை வந்து உடைச்சாலே நம்ம என்ன பண்ணணும்னா ரீடெஸ்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் ரீடெஸ்ட் நடக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 2 3 நடந்திருக்கும். கைஸ், நான் இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். நான் இப்போதைக்கு இதை மட்டும் நான் எடுத்துடுறேன். சரிங்களா? ஏன்னா இது ஹையர் டைம் ஃப்ரேம்ன்றதே நான் மறந்து லோ டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா ஆக்சுவலி வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, என்னால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டே கேண்டிலேருந்து கம்மி பண்ண முடியாது, அதாவது ஹவர்ஸில் போக முடியாது. காரணம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப பழைய டேட்டா, நான் பழைய டேட்டா பார்த்துட்ருக்கேன். ஸோ நான் இப்போ பண்ணேன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் என்னால் பார்க்க முடியாது, லோ டைம் ஃப்ரேமில் சொல்கிறேன். அதனால் நான் பெருசே வச்சு பண்ணுறதுனால அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்துகிட்டு போகிறேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கலாம். அண்ட் எந்தெந்த டைம் ஃப்ரேமுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரேட்ஸ் பண்ணணுன்றதை நான் இங்கே உங்களுக்கு இந்த இதில் கொடுத்துருப்பேன் பாருங்கள். 1 டேயில் 4 ஹவரில் 1 மினிட்ல 15 மினிட்ஸ்லாம் இந்த டைம் ஃப்ரேம்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான டைப்பில் பண்ணலான்ற ஐடியா உங்களுக்கு இது மூலிமா கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் அந்த டைம் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி இதை பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பராக வந்து நல்லாயிருக்கும்.
இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்த வந்து பாருங்கள், நம்ம கிளியராக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே ஸ்கெச்சஸ் வந்து பண்ணிட்டோம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து விழுந்திருக்கு. இங்கே சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்துருக்க முடியும். பட் இப்போ இதே நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் டேஸ் தள்ளியும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ வைஸ் இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நான் ஒரு லைன் வரைஞ்சு காமிச்சிருப்பேன். இது வந்து நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் போகும்போது நமக்கு இன்னும் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் என்ன விஷயம் நடந்துச்சுன்னா, இது ஹையர் டைம் ஃப்ரேம் அதாவது டேயில் வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் லோ பண்ணேன் அப்படின்னா என்னால் இந்த டேட்டாக்கு வந்து வர முடியல. பாஸ்ட் டேட்டாக்கு 2022க்கான டேட்டாக்கு என்னால் மூவ் பண்ண முடியல, ரொம்ப ஸ்மாலான இதை வச்சு. ஸோ அதனால் நான் வந்துட்டு இந்த ஹையர் டைம் ஃப்ரேமில் இது எப்படி ஒர்க் ஆகிருக்குன்றதை காமிக்கிறேன். நீங்கள் வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான டைம் ஃப்ரேம்ஸ் பயன்படுத்தி பண்ணணும், எப்படி அனலைஸ் பண்ணணுன்றதை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இதை டைம் ஃப்ரேம்ஸை பற்றி சொல்லியிருப்பேன். இந்த டைம் ஃப்ரேம்ஸ்க்கான வீடியோவை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு ஃபார்மேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இதெல்லாம் நடக்குதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ மெயினாக நம்ம சில பாயிண்ட்ஸை வந்து நோட் பண்ணணும். அதாவது ப்ரீவியஸில் எங்கே சப்போர்ட் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன் அந்த சப்போர்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அது வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து மாறும் நமக்கு இப்போது. சரிங்களா? அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து மாறும். அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா வந்துருக்கும். அதாவது இப்போ இந்த பேட்டர்ன் வேலிட் ஆகிடுச்சு, ஸோ விழுந்துக்கிட்டு இருக்கும்போது திரும்ப அது ரீடெஸ்ட்டுக்காக மேலே வரும்போது எந்த இடத்துல அது ரிஜெக்ட் ஆக போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சில விஷயங்களை பயன்படுத்தணும். அதுக்கு ப்ரீவியஸில் எங்கே சப்போர்ட் இருந்துச்சுன்றதை பார்த்து அந்த சப்போர்ட்டை முதல்ல மார்க் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்கும். இதை தான் கடைசியாக வந்து அதுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அதை உடச்சதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அது கீழே வந்து விழுந்திருக்கும். இந்த இடத்துல கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கேண்டிலுக்கு நேராக எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு லைன் ட்ராப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து வரும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கண்ட்ரோல் அமுக்கிட்டு நீங்கள் இப்படி க்ரோஸரை மூவ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிற்கும். அந்த இடத்துக்கு நேராக வந்து நீங்கள் ஒரு கோடை வந்து போட்டுருப்பீங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து மாதிரி போட்டுருவீங்க. இதெல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணுவீங்க. சரிங்களா? அதாவது இது நடந்திருக்காது, இந்த போர்ஷன் டோட்டலாகவே வந்து நடந்திருக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் உங்களுக்கு வீடியோவாக சொல்லிட்டு இருக்கேன், இந்த போர்ஷன் நடந்திருக்காது, இது வரைக்கும் தான் நடந்திருக்கும். அப்போ அந்த டைம்லேயே நீங்கள் வந்துட்டு அதோட ப்ரீவியஸ் சப்போர்ட் எங்கே இருக்குன்னு அப்படின்றத பார்த்து அதை நீங்கள் ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ பண்ணி வச்சிட்டேன். அதே நேரத்தில் இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து அடுத்த கட்டமாக நம்ம போகும்போது நீங்கள் இதை பற்றி படிப்பீங்க. இப்போதைக்கு ஸ்மாலாக வந்து சொல்லித்தரேன். சரிங்களா? சின்னதாக புரிகிற மாதிரி. இப்போது மார்க்கெட் பெருசாக மூவ் ஆகிட்டு இருக்கும்போது சடனாக பார்த்திங்கன்னா பெரிய கேண்டில் வச்சுட்டு இங்கெல்லாம் குட்டியாக இருக்கும், இங்கே மட்டும் பெரிய கேண்டில் இருக்கும், இங்கெல்லாம் மறுபடியும் குட்டியாக இருக்கும். இப்படி பெரிய கேண்டிலாக விழுந்துச்சுன்னா என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஓவரான ஒரு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். அதாவது ஹெவியாக விற்றுருப்பாங்க, இல்லை ஹெவியாக வாங்கியிருப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நிறைய ரீட்டெயிலர்ஸை தாண்டி பெரிய பெரிய இன்ஸ்டியூட் லெவலில் இருக்கக்கூடியவங்க இல்லை பெரிய ஆளுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கியிருக்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கான முயற்சியில் தான் எல்லாருமே இருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல போய் எங்கெங்கெல்லாம் வந்து இருக்கோ அவங்களோட என்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு புஷ் பண்ணுவாங்க. அப்போ அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா FVG அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபேர் வேல்யூ கேப்னுவாங்க. இதை பற்றி நம்ம அடுத்த கட்டமாக பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலுக்கு அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு பெரிய லாங் பாடி இருக்கும். இந்த லாங் பாடியை மட்டும் மார்க் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய விக்ஸ் எதையும் மார்க் பண்ண வேண்டாம். ஸோ இந்த லாங் பாடியை நான் மார்க் பண்ணுறேன். லாங் பாடியை பார்க்கும்போது இந்த லாங் பாடி இந்த இடம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே வந்திருக்கு. அதாவது இந்த பாடிக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் இருக்கும். இது விழுந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் இந்த கேண்டிலே வந்திருக்கும். அப்போ நடுவில் இவ்வளோ பெரிய கேப் இருக்குது. இந்த கேப்பை எந்த ஒரு கேண்டிலும் உள்ளே வந்துட்டு போகலை. அப்படி இருக்கும்போது இதை FVG அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபேர் வேல்யூ கேப். இதை வந்து மார்க் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது இது வரைக்கும் நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணணும். இந்த செட்டப்பை ரன் பண்ண விடணும். நீங்கள் இதை ரன் பண்ண விடும்போது இந்த செட்டப் வந்து பார்த்திங்கன்னா வந்ததுக்கப்புறம் திரும்ப அங்கேருந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கேண்டில் அதே மாதிரி இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. திரும்ப வந்து மேலே வந்திருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு கன்ஃபார்ம் நம்ம கொடுத்துட்டு தான் வருது மேலே வேறு. அப்போது இந்த எம்டி பிளேஸஸை வந்து ரொப்புறதுக்காக பார்த்திங்கன்னா வரும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 50% 95% வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபில் பண்ணாலே போதுமானது, அது வந்து ஒர்க் ஆகும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்குள்ளே வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா டேப் பண்ணி அந்த அங்கே இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கீழே வந்து விழுந்திருப்பாங்க. பட் திரும்ப ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணுங்கள், இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய கேப்பை வச்சுட்டு தான் விழுந்திருக்காங்க. போகும்போது சரிங்களா? போகும்போதே யாராவது அதாவது இப்போ இந்த இடத்துல பெரிய கேப் இருக்குது, இந்த கேப்பை போய்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப அந்த கேப்லேருந்து இறங்கும் போது ஆனால் அதுக்கு முன்னாடி ஏற்றுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய கேப் வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ இதை எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய கேண்டில் திரும்ப அப்படியே வந்து கீழே விழுந்துருச்சு. ஏன்னா இங்கே லிக்விடிட்டி அப்படின்றது அதிகமாக இருந்திருக்கு. அதனால் பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளஷ் அப்படின்றது நடந்திருக்கு. அப்போ விழுந்ததுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா இந்த பெரிய கேண்டிலோடைய ஓப்பன் எப்படி இந்த இடத்துல ரெட் கலரில் பெருசாக ஓப்பனில் இருந்துச்சோ அதே மாதிரி க்ரீன்லேயும் பெருசாக இருந்திருக்கும். அந்த க்ரீனில் பெருசாக இருந்ததை இந்த ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபில் பண்ணியிருக்கு. தெரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன ஆகிருக்குன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபில் பண்ணதை பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்க ஆரம்பிக்குது. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். இப்போ இதை ஃபில் பண்ணிட்டாங்க, கரெக்டாக இதை ஃபில் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ இங்கே இவர் விட்டுட்டார்ல, இப்போ இவர் விழுந்துட்டார் பாருங்கள்.
அப்போ இதையுமே நீங்கள் வந்து மார்க் பண்ணலாம். இந்த ஜோன் கரெக்டாக இந்த ஜோன்லேருந்து இந்த ஜோன் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது ரெண்டுத்துக்கு நடுவில். அப்போது இது கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படி வந்து ஸ்கெட்ச் பண்ணி வைக்கலாம். இன்றைக்கி இல்லைனாலும் திரும்ப எப்போ இந்த ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆகுதோ அப்போ கண்டிப்பாக மார்க்கெட் இது வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து விழுன்றதை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது இந்த லைனுக்குள்ளே வருது. கொஞ்சமாக லிக்விடிட்டி எடுத்துகிட்டு இங்கே ப்ரீவியஸில் பார்த்திங்கன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. அந்த டேப் அடித்து விழுந்திருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் ஆல்ரெடி 50% இந்த பாக்ஸை ஃபில் பண்ணாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு மீதி இருக்கிறது மொத்தத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி அங்கேருந்து லிக்விடிட்டியை எடுத்து விழுந்திருப்பாங்க பெருசாக. இப்போ எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை பாருங்கள். அப்படியே பெருசாக கீழே வந்து விழுந்திருப்பாங்க. மார்க்கெட் ஒரு லோ வச்சுருக்கும். அங்கேருந்து ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இப்போ நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு புரியலன்னா இந்த வீடியோ மறுபடியும் பாருங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 2-3 வாட்டி இதை பார்த்தீங்கனாலே உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா நம்மளுடைய அந்த கோர்ஸ் வீடியோஸை 1 by 1 பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு கேப், அந்த ஒரு பெரிய கேப்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு. சரியா? சரி, இதுக்கப்புறம் நான் வளவலன்னு பேசாமல் என்னென்ன விஷயங்கள்ன்றதை டக்கு நான் சொல்லிட்டு போக ட்ரை பண்ணுறேன். நம்ம வந்து மெயினாக பார்க்க வேண்டியது எங்கே ப்ரீவியஸில் வந்துட்டு சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்றத பார்த்துட்டு அதை ரெசிஸ்டன்ஸாக வந்து மார்க் பண்ணணும். ஏன்னா அந்த சப்போர்ட்டை உடச்சி நம்ம கீழே இறங்கிட்டோம். அதை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணணும். எஸ், செக் பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் டச்சஸ் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ப்ரீவியஸில் எஸ் நிறைய இடத்துல வந்து இருக்குது. இங்கே வந்து ப்ரீவியஸில் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது இங்கே வந்து சப்போர்ட்டாக மாறி இருக்குது. திரும்ப அதே தான் வந்து இந்த இடத்துல சப்போர்ட்டாக மாறி இருக்குது. அப்படி இருக்கும்போது மல்டிபிள் டச்சஸ் இருக்குது. எஸ் இருக்குது. சரிங்களா? எப்படின்னு சொல்லிடுறேன், அது வேறு நான் டீட்டெயிலாகவே சொல்லிடுறேன். இப்போ இந்த லைனை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணால் நீங்கள் லைனாக பார்க்கலாம். இந்த இடத்துலாம் விட்டுருங்க. இதில் வந்து நீங்கள் ஸ்மால் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு விக்கை வச்சுட்டு இதுக்கப்புறம் இங்கே விழுந்திருக்கும். திரும்ப அந்த விக்கை உடச்சி அது மேலே போனதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸாக இருந்ததை சப்போர்ட்டாக இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. அது மேலே போயிருக்காங்க, விழுந்திருக்காங்க, திரும்ப அந்த சப்போர்ட்டுக்குள்ளேயே வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப அந்த இடத்துல வந்துட்டு அதை ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப அங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலே போயிருப்பாங்க. அப்போ ஒரு டைம் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் வந்து எடுத்திருக்காங்க மேலே வரும்போது. அப்போ நம்ம வந்து அந்த எஸ்ஆர் லைனை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் பண்ணிட்டோமான்னு கேட்டிங்கன்னா எஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல மல்டிபிள் டச்சஸ் நடந்ததையும் நம்ம பார்த்துட்டோம். அப்போது பிக் கேண்டிலோடைய மூவ் எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்குறோம். அதையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். அது வந்து எஃப்இஜியாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா அந்த கேப் பேர் வந்து எஃப்இஜின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஒரு பாக்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் நம்ம ஒரு பாக்ஸுமே வந்து ஒரு ஜோனாக வந்து ஸ்கெட்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ட்ரேடிங் செட்டப் அப்படின்றது கிளியராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த இடத்துல. ஸோ ஒரு என்ன ட்ரெண்டுன்றதை கண்டுபிடிச்சிட்டோம், என்ன டேரக்ஷனில் மூவ் ஆகுதுன்றதை பார்த்துட்டோம், அதோட சப்போர்ட் அண்ட் அதோடைய ப்ரீவியஸில் எந்த இடத்துல வந்து பெரிய கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்குன்றதையும் பார்த்துட்டோம். எல்லா டைமும் இந்த பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸே போதுமானது நமக்கு ரிஜெக்ட் ஆகிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா அங்கே லிக்விடிட்டின்றது வந்து இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா எப்படி வந்துட்டு அது ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, ட்ராப் ஆகாமல் இருக்கிறது எப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. அது வந்து ரீட்டைல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ராப்பில் மாட்டுவாங்க. அது எப்படின்றத நான் சொல்கிறேன் மாட்டாமல் இருக்கிறதுக்கு. ரிஜெக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எஸ் இந்த இடத்துல வந்து விக் வந்து ஒரு பெரிய ஒரு விக் வந்து ஃபார்மேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ரிஜெக்ஷன் அப்படின்றது நடந்திருக்கு. கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து அப்படியே பயங்கரமாக வந்து கீழே விழுந்திருக்கு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் மெயினாக ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரீடெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குதா அப்படின்றத கரெக்டாக வந்து பார்க்கணும். ஏன்னா பொதுவாக வந்துட்டு இந்த இண்டிகேட்டர் ட்ரேடர்ஸ் எங்கெல்லாம் வந்து அதிகமாக ட்ராப்பில் மாட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக் ரிஜெக்ஷனே வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பிரேக் வித்தவுட் வால்யூம், எப்படி சொல்கிறதுனா வால்யூமே இருக்காது. நீங்கள் வேணால் வால்யூம் இது ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இண்டிகேட்டரில் பார்க்கலாம். வால்யூமே இல்லாமல் அது வந்து பிரேக் ஆகிருக்கும். அதை போய் நம்புறது, ஏன்னா இண்டிகேட்டர் சொல்லிடுச்சு அப்படின்றதுக்காக நம்புறது. அதே மாதிரி ரீடெஸ்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும், ஆனால் அது பார்க்காம போய்ட்டு எடுக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்துட்டு இண்டிகேட்டர்ஸ் பயன்படுத்துகிறவங்கள குழப்பி விட்றது, அதாவது செஞ்சு விட்ரும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து கேண்டிலை வந்து பார்க்கணும். கேண்டிலை பார்த்தாலே உங்களால் வந்துட்டு புரிஞ்சுக்க முடியும். இப்போ கேண்டில்ஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது வந்து கேண்டில் ஸ்டிக்ஸோட ஒரு ஸ்டோரி. சரிங்களா? இது வந்து பேட்டர்ன் லிஸ்ட்டில் வந்து வராது. இது வந்து கேண்டில் ஸ்டிக்ஸோட ஒரு ஸ்டோரி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிக் விக் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஒரு பெரிய விக் அது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா லைக் இது வந்து இப்போ சின்னதாக தான் இருக்குது, ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நான் வீடியோவாக நான் சொல்கிறேன். இது ஒரு பெரிய விக் அப்படின்றத நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய விக் இருக்குது அப்படின்னா இது வந்து ரிஜெக்ஷன் அப்படின்றது கிளியராக உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இல்லைனாலும் இது வந்து ரிஜெக்ட் தான் ஆயிருக்கு, நல்லாவே நமக்கு தெரியுது. சரிங்களா? ஏன்னா வந்து ஒரு பிக் பாடி அப்படின்றது இருக்கணும். ஏதாவது ஒன்று இருந்தாலே போதும் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஒரு பெரிய விக் இருக்கணும், இல்லை பெரிய பாடி இருக்கணும் இந்த ரிஜெக்ட் ஆன ஏரியாவில். ஆனால் விக்கு கண்டிப்பாக இருக்கணும், விக் இல்லாமல் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஏன்னா விக் இல்லாமல் இருந்துச்சுன்னா திரும்ப இடத்த போய்ட்டு இது பண்ணுவாங்க, ரீடெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு விக் வச்சிருச்சு, அப்புறம் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு பாடியை வந்து நமக்கு காமிச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து அதாவது செல்லர்ஸாக சொல்கிறேன். ஒரு செல்லர்ஸாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கோம் அப்படின்றத அவங்க வந்து காமிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து கண்டிப்பாக கீழே தான் போக போகுது அப்படின்றத அவங்க நமக்கு சொல்ல வராங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் நான் வந்து சொல்லணும். ஒரு பெரிய மூவ் அப்படின்றது நடந்திருக்கு. இந்த டைம் ஃப்ரேம்ஸில் நான் வந்து 15 மினிட்ஸ்க்கு இதை மூவ் பண்ணுறேன்.
எப்போவுமே இப்படி ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம எப்படி வந்துட்டு ட்ராப்பில் மாட்டுறோம் அப்படின்றத பார்க்கணும். எப்போவுமே வந்துட்டு ஒரு பெரிய மூவ் நடக்கும்போது அது ஒன்று பாஸ் ஆகும். பாஸ் ஆகிட்டு எப்படின்னா எப்படி சொல்கிறது, இப்போ இந்த இடத்துல நல்லா மேலே ஏறிடுச்சா, ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய கேண்டில் வந்து இங்கே நடக்கலை. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கேண்டிலாக நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன கேண்டிலாக வந்து நடக்குதுன்னா இதை கம்பேர் பண்ணும்போது அப்படியே பல மடங்கு சின்ன கேண்டில்ஸாக இது வந்துருக்கும். அப்படி நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்று பாஸ் ஆகிடும். இந்த மேலே போயிட்டு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பாஸ் ஆகிடும், இல்லைனா இது வந்து ட்ராப் ஆகிடும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வந்து நடக்கும். அப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்துட்டு பாஸ் ஆகிருந்தது இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே பாஸ் ஆயிடுச்சு, மேலே போகலை. ஸோ கண்டினியூஸாக இந்த இடத்துல ஸ்லோவாக ஆகுது. அப்படியே படிப்படியாக வந்து ரெட் கலர் ஃபார்ம் ஆகுது, ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டே வருது. திரும்ப அப்படியே பார்த்திங்கன்னா விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எப்படி ஏற்றுனாங்களோ அதே மாதிரி விற்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஒரு ட்ராப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இந்த ட்ராப்பில் நிறைய பேர் மாட்டியும் அடி வாங்குவாங்க. அப்போ இந்த மாதிரி ட்ராப்பில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். ஸோ அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கேண்டில்ஸ் வந்து நமக்கு எல்லா விதத்துலையும் நமக்கு ஸ்டோரி சொல்லும். சரிங்களா? ஏன்னா இது வந்து நம்ம ஒரு விஷயமாக பார்க்குறோம்ல, அப்போ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கேண்டில்ஸ் நமக்கு ஸ்டோரி சொல்லும். ஸோ பெரிய விக் வச்ச ஒரு கேண்டிலாக இருந்துச்சுன்னா அது ரிஜெக்ஷன்றது நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி பெரிய பாடியாக இருந்துச்சுன்னா அதோடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுது. நான் பையரு, நான் செல்லருன்றது ஒன்று இருக்குது. ஸோ செல்லர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்கன்றதை காமிச்சிருக்காங்க. பையர் சைடில் இங்கே நாங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்றதையும் காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து காட்டுறாங்க. அதே மாதிரி ஸ்மால் கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருந்துச்சுன்னா, அதாவது பெரிய ஒரு கேண்டில்ஸ்லாம் நடக்கும்போது அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய கேண்டில்ஸ்லாம் பெருசாக இல்லாமல் ஸ்மாலாக நடக்க ஆரம்பிச்சதுன்னா ஒன்று அது பாஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம், அதாவது கண்டினியூ ஆகிறத நிறுத்துறாங்கன்னு அர்த்தம், இல்லைனா அந்த இடத்துல ட்ராப் பண்ண போகிறாங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ நம்ம திரும்ப அந்த இதுக்கே வந்துடலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் படி நம்ம எப்படி பண்ணுறது, ஒரு பிகினராக இருந்து நம்ம அடுத்த கட்டமாக மூவ் ஆகும்போது என்னெல்லாம் பார்த்து பண்ணணுன்றதுக்கு எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த இடத்துல நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எப்படி வந்து பண்ணணும் அப்படின்ற என்ட்ரி இந்த பிளேசஸ்லாம் வந்து பார்த்துட்டோம். எந்த இடத்துல டிபி வைக்கணும், எந்த இடத்துல எஸ்எல் வைக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். எஸ்எல்னா என்னது உங்களுக்கு தெரியும், டிபினான்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த எஸ்எல் அதாவது இப்போ ஓப்பன் பண்ணுறீங்கன்னும் போது உங்களோட எஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து ஏற்றணும் கொஞ்சம் மேலே. அதாவது இதை பற்றி நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்புறம் ட்ரேடிங் சைக்காலஜி இது ரெண்டுத்தையும் படிங்க. இது ரெண்டுத்தையும் படிச்சிங்கன்னா இந்த இடத்துல இதை நீங்கள் பயன்படுத்த முடியும். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நீங்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதாவது 1:2 இல்லைனா 1:3ன்ற ரேஷியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஆர்ஆர். சரிங்களா? அதாவது ரிஸ்க் ரிவார்டு அப்படின்வாங்க. இது வந்து எந்த இடத்துல எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். அப்போது நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட செட்டப்பை க்ளீனாக மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய என்ட்ரி அதாவது இருக்க போகுது அப்படின்ற பட்சத்தில் அப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு ஹைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 1:2 அப்படின்ற ரேஷியோவில் தான் நம்ம பிளான் பண்ணுறோம். அப்போ அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட எஸ்எல் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன் அப்படின்னும் போது ஓகே இதை மாற்றிட்டேன், கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்வீட் வந்துட்டு இந்த இடத்துல நான் வச்சுருப்பேன். இதை வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஏதாவது ரீசன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனோடைய அந்த ட்ரெண்ட் லைன் வருது. சரிங்களா? அப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து திரும்ப வந்தால் கூட இந்த ட்ரெண்ட் லைன் வந்து தொடுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு மேலே போனாங்கன்னா எனக்கு வந்துட்டு எஸ்எல் வந்து இந்த இடத்துல அடிச்சிடும். சரிங்களா? ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் உடச்சிட்டு மேலே போயிட்டாங்கன்னா எஸ்எல் அடிக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் அதோட ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணதில்ல திரும்ப, அப்போ இன்னும் மேலே போகும். அப்போ என்னுடைய எஸ்எல் வந்து அதுக்கு மேலே கொஞ்சம் வந்து வைக்கிறேன். இது வந்து ஒரு லைக் பேசிக்காக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு இதை வந்து ஸ்ட்ரக்சர் படியும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் என்னோடய டிபியை நான் வந்து வைக்கணும். டிபியை நான் எங்கே வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரீவியஸில் வந்துட்டு இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருந்திருக்கும். அப்போ அந்த சப்போர்ட்டுக்கு நேராக வந்துட்டு என்னுடைய டிபியை வந்து வைக்கிறேன். இந்த இடம் வந்தாலே எனக்கு போதுப்பா இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத நான் பிளான் பண்ணி இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு லைனை வந்து ஸ்கெட்ச் பண்ணுறேன். இந்த வீக்குக்கு நேராக பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இவ்வளோ தூரம் போதும், இவ்வளோ பர்சன்டேஜ் போதும் அப்படின்றத நான் பிளான் பண்ணிட்டேன். அப்போ என்னுடைய இதை வந்து பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ தூரத்துலேயே வெளியே வர மாதிரி பிளான் பண்ணிடுறேன். அப்போ இந்த செட்டப் வேலிட் ஆகும்போது உங்களுக்கு இது கிளியராக வந்து நடக்கும். ஸோ உங்களோட செட்டப்பில் நீங்கள் இப்படி ரெடி பண்ணிக்கோங்க. அதாவது எஸ்எல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெசிஸ்டன்ஸுக்கு கொஞ்சம் மேலே வந்து போடுங்க. அதே மாதிரி டிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களோட சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் மேலே இல்லைனா சப்போர்ட் கிட்ட கரெக்டாக அந்த இடத்துல வந்து போடுங்க. இல்லை அப்படின்னு நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஆர்ஆர் படி நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. ஸோ இப்போ நமக்கு என்னென்னலாம் வந்து நடந்திருக்கு, என்னென்னலாம் கிடச்சிருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு என்ட்ரி ரூல். ஓகேங்களா? சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷனோட ஒரு மாடியூல் வந்து இதுதான் இப்போ நீங்கள் வந்து ரெடி பண்ணது. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் நான் அதாவது சொல்லிடுறேன். ட்ரெண்டோட ஐடென்டிஃபிகேஷன் நீங்கள் பண்ணிட்டீங்களா அப்படின்றத செக் பண்ணிட்டோம். ஸோ எஸ், ட்ரெண்டோட ஐடென்டிஃபிகேஷன் நம்ம பண்ணியாச்சு. ரெண்டாவது ஜோன் வந்து ரீச் ஆகுமா அப்படின்றத நம்ம பிளான் பண்ணி அந்த ஜோனை வந்து மார்க் பண்ணுறோம். எஸ், இந்த இடத்துல ஒரு எஃப்இஜிக்கு நமக்கு வந்து கிடச்சிது. அதாவது இப்போ பெரிய கேண்டில் கிடச்சிருக்கு, நடுவில் எந்த ஒரு டிஸ்டர்பிங் கேண்டில்ஸும் உள்ளே இல்லை. ஆமாம் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போடுறோம். இருந்தாலும் கூடுதலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸில் சப்போர்ட்டாக இருந்திருக்கு, அதை தான் உடச்சி இறங்கியிருக்காங்க. அப்போ அது நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால இந்த இடத்த நம்ம வந்து எதிர்பார்க்குறோம்.
அப்போது வந்து இந்த ஜோனோட ரீச்சும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ரிஜெக்ஷன் கேண்டில்ஸ் வந்து இருக்கா, ஃபார்ம் ஆகுதா அப்படின்றத பார்க்குறோம். எஸ், இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அது வந்து நமக்கு கிடச்சிருச்சு. அப்போது என்ட்ரி ஆஃப்டர் கன்ஃபர்மேஷன். ஸோ எப்படின்னா, அப்போது இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா அப்போ அது கேண்டில் வந்து கீழே விழுது பார்த்தீங்களா, அந்த ரிஜெக்ட் ஆனது கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் கூட இந்த பக்கத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா இந்த இடத்துல கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா டேப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இதை வந்து நான் சப்போர்ட்டாக மார்க் பண்ணுறேன். இதை வந்து உடச்சிட்டாங்களா, ஏன்னா பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்கள் இது இப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது நீங்கள் வந்து வேறு சார்ட்டில் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு வேறு இதில் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிளாரிட்டி கிடச்சிரும். அப்போ இதை உடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கீழே வந்து விழுந்திருப்பாங்க. ஸோ என்ட்ரி கன்ஃபர்மேஷன்ஸும் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ எஸ்எல்லுமே நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. உங்களுடைய ஸ்ட்ரக்சரில் வந்து எந்த இடத்துல வைக்கணுன்றதை நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி எங்கே வந்து டிபி வைக்கணும் அப்படின்றதையும் பிளான் பண்ணிட்டீங்க. ஸோ இது போதும். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா செட்டப் இல்லைனா ட்ரேட் இல்லைங்க. நீங்கள் செட்டப் இல்லாமல் ட்ரேட் பண்ணவே கூடாது. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இந்த இடத்துல நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றத நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் சொன்ன மாதிரி தான். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இந்த இடத்துல எந்த விதத்துலையும் நெகோஷியபிள் பண்ணவே கூடாது. நீங்கள் எந்த விதமான இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த செட்டப்பை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். மஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ வந்துட்டு நீங்கள் இழக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்றத முதல்ல பிளான் பண்ணுவீங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் அதை பிளான் பண்ணி நீங்கள் வந்து வைப்பீங்க. அதே மாதிரி இதான் என்னோட ஆர்ஆர் அப்படின்றத பிளான் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றத. ஸோ இதெல்லாம் வச்சு உங்களோட எமோஷனலை வந்து கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல உங்களோட செட்டப்பை யூஸ் பண்ணுறீங்க. இது நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். சில நேரத்தில் இது சொதப்போம், எல்லா நேரத்துலையும் இது கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்றதும் கிடையாது. ஏன்னா இது டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான். நம்ம வந்து ஃபியூச்சரை வந்து பார்க்க போகிறது கிடையாது. அடுத்து என்ன நடக்குன்றது நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது. பட் இந்த மாதிரியான மாடுலேஷன் நடந்துச்சுன்னா இதுதான் மார்க்கெட்டில் நடக்கும் அப்படின்றத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு இது புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இன்னும் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காதுன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இதில் இவ்வளோ விஷயங்கள் ட்ரா பண்ணும்போது, ஸ்கெச்சஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பயங்கரமாக மண்டை குழம்பும். ஏன்னா நான் வந்து ஸ்டடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கு மட்டுமே தனித்தனியாக நான் படிச்சிருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா எஃப்இஜினா அதுக்கு மட்டுமே தனியாக ஒரு சாப்டர் இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைனுக்கு தனியாக ஒரு சாப்டர் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக பார்த்து தான் நம்ம எல்லாமே ஒன்றா யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ நீங்கள் படிக்கும் போது இப்போ இந்த இடத்துல எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். அப்போ கண்டிப்பாக கொஞ்சம் குழம்பும். இந்த குழப்பத்தை நீங்கள் தடுக்கிறதுக்கு தான் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸஸை A to Z ஃபுல்லாக பாருங்கன்றது. ஏன்னா இதில் இருக்கிறதெல்லாம் படித்து தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இப்படிலாம் நீங்கள் வந்து செட்டப் ரெடி பண்ணுவீங்க. ஸோ நான் நம்புகிறேன் ஏதோ நிறைய பேரை உருவாக்கியிருப்பேன். அட்லீஸ்ட் கொஞ்சம் பேரையாவது நான் வந்து கற்றுக் கொடுத்து அவங்களை இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ஒரு நல்ல லெவலில் ட்ரேட் பண்ணுற அளவுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன் அப்படின்றத நான் கண்டிப்பாக நம்புகிறேன். என்னுடைய பயணம் 2026லேயும் தொடரும். இன்னும் நிறைய அட்வான்ஸான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த வருஷத்தோட கடைசி வீடியோவாக இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? மேபி 1ஆம் தேதி வரும். ஆனால் இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ இது தான். ஸோ அவ்வளோதாங்க. அடுத்த வருஷத்தில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.